ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 12 ஐயனார் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அவங்க அப்பா அண்ணனெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. அப்போ நிலா வந்து அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் என்னை யாருமே விடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, இப்போ கூட நீ எதுக்காக வந்த, உன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்க தானே வந்தனோடனே இப்போ நிலா அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே நிலா அங்கன்னா போமாட்டா, இங்க தான் இருப்பா" அப்படின்னோனே, "நிலா இல்லம்மா நான் சென்னைக்கு போனதுக்கு காரணமே இந்த மாரி வேலைக்காக தான். எனக்கு வந்து என் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அப்பதான் என்னால என்னோட கரியர பார்க்க முடியும்னு." இவங்க எல்லாருமே வந்து மேரேஜ பத்தியே பேசுறாங்க. "அந்த டிரைவர புடிச்சனால தானே நீ அவன் கூட போன. நீ ஏன்டி இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா பேசுறாங்க. ஆனா நிலா ஃபுல்லாவே "எனக்கு என் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். நான் அங்க சென்னையில போய் வேலை பார்க்கணும். எனக்கு என் கரியர் தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, "அவ எங்கேயும் போமாட்டாங்க" அப்படி சொல்லிட்டு, இப்ப நிலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, நாங்க வந்து நாங்க திருப்பி ஏத்துக்கிறோம். மத்த ப ப மத்தவங்க மாரியே நாங்க உன்ன இது பண்றோம். உங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம அவர வந்து வெளியில தல காட்டவே முடியல. உன் கல்யாணத்துக்கு வேற அவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் நாங்க உன்ன ஏத்துக்கிறோம்ல. நீ இங்கேயே இருன்னோனே." இப்ப அவங்க அப்பா அவரு என்ன சொல்றாருன்னா, "உனக்கு வேலைக்கு தானே போகணும். அதுவும் நானே ரெடி பண்ணி தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா நிலா, "இல்ல, நானே வேலை தேடிக்குவேன். நான் சென்னைக்கு போணும். எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும்." அத தான் சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு நிலா, நீ அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு எங்கள அசிங்கப்படுத்திட்டு தான் போன. அந்த டிரைவர் வேணும்னு தானே நீ போன. நீ என்ன சூர்யாவ பிடிக்காமயா போன? அந்த டிரைவர பிடிச்சனால தானே போன." அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா கேட்கிறாரு. இப்ப நிலா என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது" அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேல இங்க பேசி ஏதோ ஆகப் போறதில்லன்னு நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சோழன் வந்து பல்லவனுக்கு கால் பண்ணி, "என்னடா ஆகுது? என்னடா ஆச்சு? இவ்வளோ நேரம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, அண்ணி மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க. நான் வெளியில நிக்கிறேன்" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. "அங்க எதனாச்சும் சண்டை மாரி நடக்குதான்னு கொஞ்சம் கேளேன்" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் அப்படியே காத வச்சு கேட்டு பார்த்துட்டு, "இல்லண்ணே, சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க போல" அப்படிங்கிற மாரி சோழன்ட்ட சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிலாவோட அம்மா என்ன சொல்றாங்க இதுல அவங்க அப்பா அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ கல்யாணம் பண்ண மாரி எனக்கு உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர முடியும்" அப்படிங்கிறாரு. அவங்க அண்ணன் வேற, "சூர்யா இங்க தான் இருக்கான்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப நிலாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. "என்னப்பா, நான் இப்படி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் சூர்யா இங்க தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னோனே, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல, நிலா எங்கேயும் போக மாட்டா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான்னு" சொல்லிட்டு நிலாவோட கைய பிடிக்கிறாங்க. இப்ப நிலா வந்து அந்த கைய தட்டி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து, "இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்காண்டி தானே நீ இங்க வந்த" அப்படி சொல்லிட்டு அத எல்லாத்தையும் போட்டு நிலா கண்ணு முன்னாடியே கொளுத்தி விட்டுறாரு. நிலா அப்படியே உட்காந்து அழுறாங்க. "இத கொளுத்திட்டீங்கன்னா எனக்கு வேலை வாங்கி நான் வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாரி பெத்தவங்களால ஒதுக்குற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு உதாரணமா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்லருந்து வெளியில வர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.